உட்காராதியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ராத்திரி தூங்கலையா? சார், உங்களிடம் நேராக சொல்ல தைரியம் இல்லாமல் இதை எழுதுகிறேன். நேற்று ராத்திரி பூராவும் உங்கள் வீட்டில் நான் தூங்கவே இல்லை. உங்களை பற்றி தவறான விஷயங்கள் எதையும் நான் தெரிந்து கொள்ளாமலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சார், அப்படி எதையும் பார்க்கவோ கேட்கவோ நேர்ந்தால் அதை எல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால் உங்களிடம் நான் கொண்டிருக்கும் மரியாதைக்கு பங்கம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். உங்கள் வீட்டில் இருந்தால் நான் தினம் அழுது கொண்டேதான் இருக்க வேண்டுமோ என்று அஞ்சுகிறேன். அதனால் தயவு செய்து வேறு எங்கேயாவது என் இருப்பிடத்தை மாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உண்மையுள்ள ராதிகா. வெரி குட் ராதிகா, ஐ வெல்கம் யுவர் டீலிங்ஸ். ஒரு எண்ணத்தை நான் மதிக்கிறேன். இதுல எனக்கு ஒன்று வருத்தம் ராதிகா. உனக்காக என்னுடைய உணர்ச்சிகளை, சில உரிமைகளை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஆனா அதே சமயத்தில் உன்னை இழக்கிறதுனா நான் ரொம்ப சங்கடப்படுவேன். நம்முடைய மேனேஜர் மார்க்கண்டேய வீட்டுல நீ தங்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். வெரி மாடர்ன் ஃபேமிலி. உன்னுடைய சுதந்திர மனப்பான்மைக்கு அந்த இடம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? உங்க விருப்பம். இது உன்னுடைய சொந்த விருப்பம். ஓகே? Move it, no formality. Darling. Darling. Come on. Baby, she's my wife. Hello? Underwear பன்னீர் மாதிரி நாங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருப்போம். பேரு ஸ்லோ. ஸ்லோவா? பேர் மாதிரி எதுக்குமே ஆடி அசஞ்சி ஸ்லோவா தான் போவா. ஃபுல் நேம் சுலோச்சனா. Come on, come on. Darling. Yes. Who is this girl? எங்க பாசுக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. Name is Radhika. Oh. By the by, இன்னையில இருந்து நம்ம வீட்ல பேயிங் கெஸ்டா தங்க போறோம். ராதிகா, நான் என்னுடைய ஒய்ஃபை ரொம்ப ஆழமாவும் அழுத்தமாவும் நேசிக்கிறேன். நான் மட்டும் ஒரு மந்திரவாதியா இருந்தா என் ஒய்ஃபை ஒரு சாக்லேட்டா மாத்தி வாயில போட்டு ரசிச்சு சுவைச்சு. Yes, I agree with him. You know, கணவனும் மனைவியும் எத்தனை வயசானாலும் மனசால பழசாகிறதே இல்லை. இல்லற வாழ்க்கை எடுக்க எடுக்க சுரக்கும் தேன் மாதிரி. ஹனி, you know, ஃபியூச்சர்ல நீ எங்களை ஃபாலோ பண்ணலாம். ராதிகா, come here. நீ இப்ப எங்களுக்கு தத்தெடுத்த குழந்தை மாதிரி. உங்க மம்மி கிட்ட எதையும் நீ எதிர்பார்க்கலாம், தாய்ப்பாலை தவிர. Don't be silly. Just a joke, though. Daddy, Mommy, good evening. Good. Good evening. Good. Radhika, she is my daughter. எங்க அன்புக்கு ஒரு மீட்டர். பேரு நீரஜ். டாடியோட பாஸுக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. நம்ம வீட்டுல தான் பேயிங் கெஸ்டா தங்க போறா. ராதிகா, you look very sexy. நான் மட்டும் ஆம்பளையா இருந்தா உன்னை அப்படியே ரேப் பண்ணிடுவேன். டாடி. Yes. ராதிகா, நீ நீரஜ் ரூம்லயே ஸ்டே பண்ணிடுறியா? No sir. Don't worry. இன்னும் அவன் ஆம்பளையா மாறல. நீரஜ், ராதிகாவை நல்லபடியா கவனிச்சு நல்ல ரூமா அவளுக்கு அலாட் பண்ணணும். ஓகே? Okay. Come on, Beauty. இதுதான் ஒரு ரூம். Like it? Fine. இனிமே உனக்கு எது வேணாலும் எங்கிட்ட கேட்க வேண்டாம், நீயே எடுத்துக்கலாம். என்ன என்ன நீ ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? ஃப்ரீயா பேசணும், ஃப்ரீயா பழகணும். உலகத்துல ஒளியமரவே கிடையாது. ஒரு பொண்ணு நாகரீகங்கிற போர்வையில இப்படி நிர்வாணமா பேசலாமா? ராதிகா, இழுத்து போத்திக்கிற காலை எல்லாம் மலையேறி போச்சு. இப்ப எல்லாமே ஓபன் ஓபன் ஓபன். கம் ஆன். Hi, Neeraj. Hi, Suresh. Hi. You naughty girl. Come on, dear. Hi, darling. Hello, uncle. Hi, auntie. Radhika, my boyfriend Suresh. This is Radhika. மெட்ராஸ் மாம்பழம் இன்னும் சரியா பழுக்கல, நாம பழுக்க வச்சிருவோம். Hello. How do you do? Fine. என்ன இவ பாட்டி மாதிரி வைக்கப்படுறா? இது வரைக்கும் 1000 கேர்ள்ஸ் ஆவது என் கண்ணத்துல விஷ் பண்ணிருப்பாங்க. You
குட், இம்ப்ரூவ்ட். ஹாய் பிரதர். அடா ராதிகா, இவன் தான் என் சன். பெரிய அவதார புருஷன் நினைப்பு. பாரு எப்படி பேந்த நிக்குது. பேரு சர்ரு. விஷ் பண்ற. வணக்கம். ஹலோ. அம்மா, என்ன பேர் சொன்னீங்க? சர்ரா? என் முழு பேர் சரவணங்க. அத இந்த குடும்பம் சர்ன்னு குறைச்சிருச்சு. காட்டு பிராண்டி தனமா பேரை இவ்வளவு நீட்டி வச்சிருக்கான். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். இந்த நாகரிகமான குடும்பத்துல இவன் ஒரு திருஷ்டி பரிகாரம். He is not in tune with us. மம்மி மம்மின்னு கூப்பிடுறானா கண்ணுக்குட்டி மாதிரி அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். டாடி டாடின்னு ஸ்வீட்டா கூப்பிடுறானா அபே அபேன்னு இந்த டெல்லி எரிமா மாதிரி கத்துவான். அப்பா ஐயோ இத பாருமா, ஒரு நாளைக்கு 4 தடவை குளியல் தேவையா? மம்மி மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி டர்க்கி பாத்து எடுத்தா போதாது? 6 தடவை பூஜை. முருகா முருகா, இந்த பூதகணங்களுக்கு புத்தி புகட்டப்பா. எங்கேயோ மாரியம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு போட்டு மணி ஆட்ட வேண்டியவன் எனக்கு மகனா பிறந்து மானத்தை வாங்குறான். எஸ் எஸ். என் பேர் ராதிகா, மெட்ராஸ். இனிமே உங்க வீட்டுல தான் இருக்க போறேன். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன். பாஸ் பண்ணிட்டேன். பெரிய ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். உங்க ஹாபி என்ன? வாலிபால் ஆடுவேன். இந்த வீட்டுல இருந்துகிட்டு உங்களுக்கு எப்படி இவ்வளவு கடவுள் நம்பிக்கை ஏற்பட்டது? டாடி, டைம் ஆயிடுச்சு, கிளப்புக்கு போலாம். ஓஎஸ் ராதிகா, நம்ம கிளப்புக்கு போலாமா? ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே, நீ கிளப்புக்கு வர? நான் வரலப்பா. டேய், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வந்து ஒரே ஒரு கிளாஸ் பீர் சாப்பிடுறா, நல்ல புத்தி வரும்டா. டேய், இன்னாவது குடிடா, லேடிஸ் ட்ரிங்க். வேண்டாம்மா. இப்படி யூஸ்லெஸ் ஃபெலோவா வருவான்னு தெரிஞ்சிருந்தா குழந்தையிலே தாய்பாலுக்கு பதில் விஸ்கி கொடுத்தே வளர்த்திருப்பேன். என் பேர் அவன் எடுத்திருப்பான். லெட்ஸ் கோ. குட் ஈவினிங் பாஸ். ஓ, குட் ஈவினிங். பாசல ஆபீஸ்ல இருக்கட்டும். ராதிகா ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு. மூர்த்தி is a nice fellow. Have a good time. Be happy. அவர் ஒரு ஜென்டில்மேன். அதுல என்ன சந்தேகம்? போலாம். ஹலோ மிஸ்டர் சரவணன். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். யாருக்கு பயந்து ஓடுறீங்க? பயந்து வரலீங்க, ஓடி பாடி டெவலப் பண்ணிக்கிறேன். ராதிகா, யார் இந்த பாடி டெவலப்பர்? ஓ, டெவலப்பர். இவரு மிஸ்டர் மார்க்கண்டேயரோட சன். ஓ, மார்க்கண்டேயரோட சன்னா? விஸ்கி பாட்டிலுக்கு விபூதி பொட்டலம் பிறந்திருக்கா? மிஸ்டர் சரவணன் என்னோட ரிலேட்டிவ் மிஸ்டர் மூர்த்தி. எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. ஹலோ. லாட்டுமுதி. மூர்த்தி, இவரு ரொம்ப நல்லவரு. அந்த வீட்லயே இவரை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ராதிகா, நாம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவர் பாடி டெவலப் பண்ணட்டும், நம்ம போலாம். ஓகே. சாக்லேட். Thank you. பாய். Bye. ஹலோ ராதிகா, நான் நீரஜ் பேசுறேன். ஹலோ, how are you? என்ன விஷயம்? என் பாய் ஃப்ரெண்ட் சுரேஷ்க்கு ஏர்லைன்ஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆஹா, கங்க்ராட்ஸ். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இன்னைக்கு நைட் மாடல் கிளப்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே, சீக்கிரம் வந்துடு. ராதிகா, இது ஸ்வீட் காரம் காஃபி பார்ட்டி இல்ல. நேரா வந்து பாரு, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். முக்கியமானவங்களை தான் கூப்பிட்டிருக்கேன். ராதிகா, உன் பாய் ஃப்ரெண்ட மிஸ் பண்ணாம கூட்டிட்டு வந்துரு. பாய் ஃப்ரெண்டா? அதான். ஹலோ, மிஸ்டர் மூர்த்தியை தான் சொல்றாங்க. பாய். Friends. How? Darling. Oh, you are. Cheers. Mr. Murthy, have a drink. No thanks. No, be at home. Come. Ladies and gentlemen, only the 5 minutes more to be ready, to be merry. I'm ready. 5 நிமிஷத்துல இங்க என்ன நடக்க போகுது? லைட் அணைக்க போறாங்க. மை காட். அப்புறம்
நாகரீகம் ஆரம்பமாகும். நாகரீகமா? இதை விட நாகரீகம். இருட்டுல யார் கைக்கு யாரு கிடைக்கிறாங்களோ அவங்க இஷ்டப்படி எப்படி வேணா இருந்துக்கலாம். கிச்சி 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 பிச்சு வந்துடுவாங்க. இன்பம் எங்க கிடைக்குதோ, எப்படி கிடைக்குதோ அதையெல்லாம் எடுத்துக்கிறதா மேட்டுக்குடியோட பொழுதுபோக்கு. ஏன் இப்படி ஓடி வந்துட்டேன்? இது என்ன காட்டு மிராண்டித்தனம்? மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லையா? இது நாகரிகம் இல்ல மூர்த்தி, நாரி போன காலித்தனம். இது சட்டம் எப்படி அனுமதிக்குது? போலீஸ்க்கு தெரியாம தான் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் நடக்குது. இத பத்தி நீங்க ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? இப்படிப்பட்ட பார்ட்டியா இருக்கும் நானே எதிர்பார்க்கலையே. ராஜசேகர சாருக்கு இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருக்காது. எலிக்கு பயந்து புலி குகைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நான் சுதந்திரத்தை தான் விரும்புறேன் மூர்த்தி. இந்த மாதிரி கீழ்த்தனமான வாழ்க்கையை நான் விரும்பல. இனிமே நான் அவங்க வீட்டுல இருக்க மாட்டேன். என்னால முடியாது. அந்த கசாப்பு கடை இனிமே எனக்கு கட்டுப்படி ஆகாது. ராதிகா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ரமேஷ்னு பேரு. அவங்க வீட்டுல ஒரு போர்ஷன் காலியா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உனக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. இப்பவே அங்க போல மூர்த்தி. ஓகே, come on.